எல்லாத்துலேயும் வெற்றி பெற ஒரு வெற்றி திருமகன் நம்ம ஈசனோட மகன். எல்லாத்துலேயும் அவர் தான் ஜெயிப்பார். அவர் இருக்கிற இடத்துல தோல்விக்கு இடமே கிடையாது. எல்லாத்துலேயும் ஜெயம்தான். ஆனால் முருகர் தோற்று போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. முருகர் ஜெயிக்கவே முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய அன்பு தாங்க. நம்மளுடைய அன்புக்கு முன்னாடி முருகனால் ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம அன்பு போய் அவரை கட்டி போட்டுரும். ரொம்ப நம்ம என்ன தவறு செஞ்சுருக்கட்டும், எவ்வளோ பெரிய நம்ம மோசமான ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம மனம் வருந்தி திருந்தி ஐயா முருகான்னு நம்ம கூப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த அன்பான மனசுக்கு, அந்த அன்பான மனசு முன்னாடி அவர் தோற்று போயிடுவார். ஏன்னா எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடியவர் தான் அவர். சில விஷயங்களெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார். இது நடக்கணும், தப்புன்னா தப்பு தான். நேர்மையான கடவுள் அவர். இந்த அன்புக்கு மட்டும் நேர்மை பார்க்க மாட்டார். தவறு செஞ்சிட்டான், மன்னிப்போம் கேட்குறான், இவனை மன்னிச்சாதான் என்ன, இவனை காப்பாற்றினாதான் என்ன சொல்லிட்டு காப்பாற்றிடுவார். அப்படி தான் பத்மாசுரனையும் அழிச்சார். அவர் அன்புக்கு கட்டுப்பட்டு சேவலாகவும் மயிலாகவும் ஏற்றுக்கிட்டார். அதே மாதிரி தாங்க நம்மக்கிட்ட தோற்று போகிறார் அவர். நம்ம அன்புக்கிட்ட தோற்று போயிடுறாருங்க. நம்ம அப்பா நான் இது தெரியாமல் செஞ்சிட்டேன்ப்பா, ஒரு சூழ்நிலை நான் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிக்கோ, இனிமேலும் பண்ண மாட்டேன், என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் தவறு செஞ்ச மனுஷங்களுக்கும் காப்பாற்றக்கூடியவர் தாங்க நம்ம முருகர். நம்ம அப்பாக்கிட்ட நம்ம கேட்போம், வெளியே வரப்போ நமக்கு ஜுரம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்போம், ஊசி போட்டுருந்தான் வருவோம். அப்போ நம்ம போயிட்டு அப்பா கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் வேணும்ப்பான்னு கேட்டால், ஒரு ஜுரமாக இருக்குது, எப்படி வாங்கி தர முடியும்னு கண்டிப்பார். ஆனால் கொஞ்சம் நம்ம அன்பாக கேட்டோம்னா அதை வாங்கியும் கொடுத்துருவார். வாங்கி கொடுத்துட்டு திரும்பவும் எங்கே ஜுரம் வந்துட போகுதுன்னு அதுக்கான மருந்தையும் வாங்கிட்டு வந்துடுவார் நம்ம தந்தை. அதே மாதிரி தாங்க நம்ம முருகர் தந்தையும். நம்ம தெரியாமல் புரியாமல் கூட ஒரு விஷயத்தை நம்ம வேணும்னு அடம் பிடிப்போம். அதையே நம்ம கொடுத்துட்டு அதுக்கான விளைவுகள் வரக்கூடாதுன்னு காத்து நிற்கக்கூடியவர் தாங்க நம்ம முருகர். தவறான பொருள் நம்ம கேட்டால் கூட, ஐயோ குழந்தை கேட்குதுன்னு அதை வாங்கி கொடுத்துட்டு அந்த பொருள் தவறான பொருளாக இருக்கக்கூடாதுன்னு சரியான பொருளாக மாற்றக்கூடியவர் தாங்க நம்ம தந்தை. அவரை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் மெய் சிலிர்க்குங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதங்கள் அவர் நடத்தியிருக்கார் நிறைய பேர் வாழ்க்கையில். நிறைய மகான்களெல்லாம் அவரை பற்றி புகழ்ந்து அவரை நினச்சிக்கிட்டே அவங்க உயிர் விட்டுருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சமாதியாகவே உயிரோடு வாழ்ந்துட்டு இன்னும் அவரை மனசார அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க. மகான்களும் சித்தர்களும் போற்றக்கூடிய இந்த நம்ம முருகர் இன்றைக்கி நம்மளும் வணங்கிட்டுருக்கோம். எவ்வளோ ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம தந்தை நமக்காக எல்லாமே செய்வார். நம்ம முருகர் தந்தை. நம்ம அன்புக்கு மட்டுமே அவர் தோற்று போயிடுவார். முருகர் தோக்கக்கூடிய விஷயம்னா அது அன்பு தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.